இந்த காலை வேளையில நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். ஏன் கூடாமல் போயிற்று? அதான் கேள்வி. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று சொல் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு ஆண்டவர் ஒரு பதில் கொடுக்கிறார். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த கேள்விக்கு சரியான பதில் எங்களால் ஏன் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்போ இந்த இடத்துல சீஷர்களுடைய தோல்வி இயேசு கிறிஸ்துவனுடைய வெற்றியின் ரகசியம். இங்கே பார்க்கும் பொழுது சீஷர்கள் தோல்வியடைந்து நிற்கிறாங்க. ஒரு இளைஞன் பிசாசு பிடித்த நிலைமையிலே இயேசு கிறிஸ்துவிடத்துல கொண்டு வரப்படுகிறான். அவன் கொண்டு வரப்பட்ட பொழுது இயேசு கிறிஸ்து மலையின் மேல் ஜெபம் பண்ண தம்முடைய 3 சீஷர்களை அழைத்து கொண்டு சென்றிருக்கிறார். கீழே 9 பேர் மட்டும் இருக்கிறார்கள். அந்த 9 பேரிடத்திலே ஆண்டவர் வந்து கேட்கிறாரு. அந்த தகப்பன் வந்து தன் மகனை கொண்டு வந்து விடுதலைக்காக நிற்கிறார். அந்த 9 சீஷர்களும் அந்த பிசாசை துரத்த பிரயாசப்படுறாங்க. அந்த 9 பேரும் அந்த பிசாசை துரத்த முடியவில்லை. அப்பொழுது இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கி வருகிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அதை பார்த்து அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்ல, கொண்டு வந்த உடனே விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததி, இதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று கடிந்து கொண்டு இப்பொழுது அந்த வாலிபனிற்குள் இருந்த ஆவியை துரத்துகிறார். அது ஓடி போகிறது. இப்பதான் இந்த 9 பேரும் கேட்ட கேள்வி இது. இந்த 12 சீஷர்களில் இந்த கேள்வியை கேட்டது 9 பேர். அதை துரத்திவிட ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று? எங்களுடைய தோல்வியின் காரணம் என்ன? எங்களுடைய ஃபெயிலியருடைய ரீசன் என்ன? அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ரீசன், உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். உங்களுக்கு சரியான விசுவாசம் இருந்திருந்தால் இந்த இடத்திலே நீங்கள் தோல்வி சந்தித்திருக்க மாட்டீர்கள். உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் உங்களால் இதை புறத்திவிட முடியவில்லை. அடுத்தது சொல்றாரு, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த பிசாசம் மாத்திரம் அல்ல, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்ல அது அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்றாரு. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று? அதற்கு அவர் பதில், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பல இடத்துல தோல்விகள், நிறைய தோல்வி. அந்த தோல்வியில நம்ம வந்து ஆண்டவரை பார்த்து, ஏன் ஆண்டவரே நாங்க ஜெயிக்க முடியல, நாங்க ஏன் தோற்று போறோம், நாங்க ஏன் தோற்று போறோம், இந்த காரியத்தில் நான் வெற்றி பெற முடியலையே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றி பெற முடியலையே, என்னுடைய வாழ்க்கையின் எந்த சில விஷயத்துல என்னால வெற்றி பெற முடியாமல் இருக்கிறனே என்று சொல்லி சில விஷயத்திலே நீங்கள் வெற்றி பெறாமல் இருக்கிறதற்கு காரணத்தை கேட்கணும். ஏன் வெற்றி பெற முடியல, ஏன் நான் தோத்து போறேன்? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ தோக்க வேண்டிய அவசியமே கிடையாது, உன்னால கூடாதது ஒன்றுமே இல்லை. ஏன் கூடாமல் போயிற்று? உங்களால் கூடாமல் போது எதுவுமே கிடையாது. அப்ப இடையில இருக்கிற விஷயம் என்ன? அந்த வெற்றியின் ரகசியம் என்னன்னா உங்கள் ஃபெய்த், அவ்வளவுதான். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மேல் நமக்கு இருக்கிற விசுவாசம், அதுதான் உலகத்தை ஜெயிக்கிற செயல். ஆண்டவர் மேல நமக்கு வைக்கிற விசுவாசம். ஆண்டவர் யார்? இப்ப பாத்தீங்கன்னா கொண்டு வந்த உடனே பிரச்சனையை சொல்றாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க?
இவனுக்கு இவனுக்குள்ள ஒரு ஆவி இருக்குது. அந்த ஆவி இவனை ஊமையாகவும் செவிடாகவும் வைத்திருக்கிறது. டெஃப் அண்ட் டம்மா இருக்குது. நம்பர் ஒன். அடுத்தது, இது அநேக தரம் இவனை தீயிலும் தண்ணீரிலும் கொண்டு போய் தள்ளி விடுகிறது. நம்பர் டூ, சூசைட் பண்ண வைக்கிற ஆவி. அடுத்தது, இவன் நுரை தள்ளி கீழே விழுகிறான், ஃபிட்ஸ் வருது. இப்படி பலதரப்பட்ட மல்டிபிள் ப்ராப்ளம், பலதரப்பட்ட பிரச்சனை. ஒரு பிரச்சனை இல்லை, நிறைய பிரச்சனை. அப்ப இந்த நிறைய பிரச்சனைகளை தகப்பன் வரிசையை அடுக்கும் பொழுதே இந்த சீஷர்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் பாக்குறாங்க. ஐயோ, இது ரொம்ப பெரிய பிசாசா இருக்கும் போல இருக்குதே, இது பிரச்சனை ரொம்ப மோசமா இருக்குதே, இது சாதாரணமா இருக்காது போல இருக்கே, இது அவ்வளவு ஈஸியா துரத்த முடியாது போல இருக்கே என்று சொல்லி அந்த பிசாசை குறித்து விவரித்து சொல்லப்பட்ட காரியங்களை இவர்கள் உள்வாங்கி கொண்டார்கள். அதை உள்வாங்கி கொண்ட பிறகு இவர்கள் துரத்த முயற்சிக்கிறாங்க, இவங்களால துரத்த முடியல. பிசாசை குறித்த எல்லா காரியங்களையும் உள்வாங்கி கொண்டு ஆண்டவருடைய வல்லமையை விசுவாசிக்காமல் அதை துரத்துவதற்கு பிரயாசப்பட்டு பார்த்திருக்கிறாங்க. அந்த இடத்துல தான் அவர்களால் அதை ஜெயிக்க முடியல. அதான் ஆண்டவர் சொல்றார், உங்கள் அவிசுவாசத்தினாலதான் உங்களால துரத்த முடியல. ஏன்? உங்கள் விசுவாசம் அந்த பிசாசுடைய கிரியைகளின் மேல் பலமா இருக்குது. என் நாமத்திலே நீங்கள் காண்பிக்கிற விசுவாசத்தை பார்க்கிலும் அந்த பிசாசுடைய கிரியைகளை குறித்து நீங்கள் கேள்விப்படும் பொழுது அதை குறித்து நீங்கள் விசுவாசித்த காரியம், அதை பெரியதாய் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் தோல்வி அடைகிறோம் அப்படின்னா, பல நேரத்துல நம்முடைய அவிசுவாசத்தினாலே நம்ம தோல்வி அடைகிறோம். எதுல அவிசுவாசப்படுகிறோம்? நம்முடைய ஆண்டவரை பார்க்கிலும் நாம் சந்திக்கிற சூழ்நிலைகளை பெரிதாய் நினைக்கிறோம். நம்முடைய ஆண்டவருடைய வல்லமையை பார்க்கிலும் நமக்கு எதிர இருக்கிற பிரச்சனையை பெரிதாய் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவருடைய பராக்கிரமத்தை விட எதிராக இருக்கிற பிசாசனுடைய போராட்டத்தை அதை பெருசா பார்க்கிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிற பிரச்சனை. ஆண்டவரை விசுவாசிக்கிறதை விட்டு விட்டு சூழ்நிலைகளை விசுவாசிக்கிறது, பிரச்சனைகளை விசுவாசிக்கிறது, அல்லது நமக்கு விரோதமாய் செயல்படுகிறதான ஆவிகளின் ஆதிக்கங்களை அதிகமாய் விசுவாசிக்கிறது. ஒன்று சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சிலுவையிலே ஜெயம் எடுத்து விட்டார். கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டார். ஆகையால் நாம் எதை குறித்து பயப்படவோ கலங்கவோ தடுமாற வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே இது எதுவுமே அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மை ஜெயம் எடுக்க நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார். அப்போ ஆண்டவருடைய வல்லமையை மகத்துவத்தை நம்ம விசுவாசிக்கணும். எதிராளியை குறித்து நீங்கள் என்ன கேள்விப்பட்டாலும் உங்கள் சூழ்நிலைகளை பெரிய அளவுக்கு உங்களுக்கு இருதயத்தில் டெவலப் பண்ணாதீங்க. புரிதலா? சிலர்லாம் ஒண்ணுமில்லாத பிரச்சனை பெருசா பேசுவாங்க, பயங்கரமா அந்த எக்ஸாக்சரேட் பண்ணி அதை அப்படியே பெரிதுபடுத்தி பெரிய பிரச்சனை தனக்கு இருக்கிறதாகவே அவர்கள் காட்டிக் கொள்வாங்க. அப்ப இது ரொம்ப தவறு. பிரச்சனைகளை என்னைக்குமே சொல்ற பெரிதாய் பார்க்க கூடாது. ஏன்னா ஒரே வார்த்தை நமக்கு தெரியும், உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அப்ப நம்ம சந்திக்கிற பிரச்சனைகளை விட இயேசு கிறிஸ்து பெரியவர். நீங்கள் சந்திக்கிற தேவைகளை விட இயேசு கிறிஸ்து பெரியவர். நீங்கள் சந்திக்கிற எல்லாவற்றை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்து மேலானவராய் இருக்கிறார். அவருடைய நாமத்தினாலே சகலத்தையும் ஜெயிக்க முடியும். அவருடைய நாமத்திற்கு பயப்படுகிற பயத்தினால் எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும். அதனால ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே என்னைக்குமே நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், உங்களுக்கு எதிரே இருக்கிறதான காரியங்கள், இதை பெரிய அளவுக்கு நீங்கள் உங்கள் இருதயத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், பெரிய லெவல் அதை குறித்து நீங்கள் சிந்திப்பீர்கள் என்றால், அதுதான் நீங்கள் தோல்வி அடைவதற்கு காரணமாகி விடுகிறது. சூழ்நிலை எப்பவுமே திடீர் பிசாசு கொண்டு வர சூழ்நிலை சாதாரணமா இருக்கா. திடீரென்று பெரிய பிரச்சனை போல இருக்கும். இதெல்லாம் நம்மளால ஜெயிக்க முடியாது, இதெல்லாம் மேற்கொள்ள முடியாது என்கிறது போல இருக்கும். ஆனாலும் கூட சொல்றேன், ஸ்ட்ராங்கா நில்லு, ஸ்ட்ராங்கா நில்லு. ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை.
தேவனாகிய கர்த்தரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும், நான் சந்திக்கிற எல்லா சூழ்நிலைகளை பார்க்கிலும் எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். இதெல்லாம் முடியாது என்று சொல்லி எதையுமே நீங்க தீர்மானிக்க கூடாது. இதெல்லாம் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று சொல்லி எதையுமே நீங்க தீர்மானிக்க கூடாது. இந்த காரியத்தை நான் ஜெயிக்க முடியாது என்கிற எண்ணத்திற்கு ஒருபோது இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா நமக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவர், நமக்குள் இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர், நமக்குள் இருக்கிறவர் சதா காலங்களிலும் சகலத்தையும் அரசாளுகிற தெய்வன். இந்த ஆண்டவர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறபடியால் நாம் அசைக்கப்படுவதில்லை. நம்முடைய ஆண்டவர் நம் கூட இருக்கிறபடியால் ஒருபோது நாம் தோற்று போவதில்லை. நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடியால் ஒருபோது நாம் சிறுமைப்படுவதில்லை. ஆண்டவர் நம்மை ஜெயமெடுக்க வைக்கிறவராய் இருக்கிறார். எப்பொழுதும் எல்லாவற்றிலையும் ஜெயமெடுக்க வைக்கிறவர். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் அவர் தாமே நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். எல்லா இடத்திலையும் எப்பொழுதும் வெற்றி, எல்லா இடத்திலையும் ஆண்டவர் நமக்கு வெற்றியை நமக்கு விளங்க பண்ணுகிறார். அதனால தேவ பிள்ளைகள் என்னைக்குமே உங்க பிரச்சனையை நீங்க பெருசா பார்க்கறத நிறுத்துங்கள். நீங்க ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற காரியம் எல்லாம், பிரச்சனையை நீங்கள் பெரிதாய் பார்க்கிற வரைக்கும் ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்கு பெருசாவே தெரியாது. சரிங்களா? பிரச்சனையை நீங்க பெருசா நீங்க திங்க் பண்ணும் போது ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்கு சிம்பிளா தான் தெரியும், ரொம்ப சின்னதா தெரியும். ஆனால் ஆண்டவருடைய வல்லமையை எல்லாவற்றை பார்க்கிலும் மேலானதாய் சிந்தித்து பாருங்க. அந்த இடத்துல உங்கள் பிரச்சனைகள், நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்க முடியாது. அதை நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள். ஏன்னா ஆண்டவரே சொல்றாரு, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. உங்களால் முடியாத ஒண்ணுமே கிடையாது. ஏன் எங்களால் கூடாமல் போயிட்டு சிம்பிளா கேட்கிறாங்க. ஆனா ஆண்டவர் வந்து ஒரு லைஃப் லாங் ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறாரு, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இராது. எப்பவுமே நீங்க ஜெயிப்பீங்க. எப்பவுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வெற்றி பெற்றுக் கொண்டே இருப்பீர்கள். இதுதான் உங்களுக்கு நியமிக்கப்பட்டது என்று ஆண்டவர் இடத்துல அவர் உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதனால இந்த நாட்களிலும் இன்னைக்கு நீங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அது ஆண்டவருடைய சமூகத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனாவசியமாய் நீங்க ஜெயிக்க போறீங்க. சாதாரணமாய் நீங்க ஜெயிக்க போறீங்க. எவ்வளவு பிசாசு வந்து உங்களுக்கு முன்னால மோதி அடிச்சாலும் சாதாரணமாய் அதை நீங்கள் மேற்கொண்டு போய்கொண்டே இருப்பீர்கள். ஆண்டவர் அதற்குரிய வெற்றியை இந்த அதிகாலை வேளையில் அதற்குரிய அபிஷேகத்தையும் தேவ பலனையும் நமக்கு தந்து நம்மை வழி நடத்துகிறார். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை விட, தேவைகளை விட, சூழ்நிலைகளை விட, எல்லாவற்றை விட எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு பெரியவராய் இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஜெயம் எடுத்தவராக இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று என்று சொன்னதற்கு உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று சொல்லிட்டீங்க அப்பா. நாங்கள் எப்பொழுதும் ஜெயிக்கிறவர்கள். அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதிகன மகிமை யாவற்றை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆம்.